ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? எலக்ட்ரிஷியன் இருக்கா? இல்ல எலக்ட்ரிஷியன் ஒர்க் இல்லல, கிறிஸ்மஸ் இருக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு வீட்ல ஒரு சின்னதா ஒரு செட்டிங் பண்ண போறோம். இந்த லைட்லாம் வச்சு ஒரு சின்ன செட்டிங் பண்ண போறோம். அதுக்கு தான் கடையில போய் ஸ்டாரு, அப்புறம் இந்த சின்னதா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் குட்டி குட்டி சீரியல் லைட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒயரு, இந்த ஹோல்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த ஒயரும் ஹோல்டரும் வந்து இன்னும் ஒழுங்கா மாட்டல, அதை மாட்டணும். இப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். புது பல்பு வாங்கலையா? பல்ப கேமரால காட்டாத, பட்ஜெட் ப்ராப்ளம். அதான் வீட்டுல வேற இருந்த பல்ப கலத்திட்டேன் நண்பர்களே. இல்ல எரியுமா, அதனால கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி கலத்திட்டேன். இந்த பல்ப் வேணா நம்ம இதுல வந்து மாட்டிக்கலாம். எதுக்குன்னா இது வந்து இந்த ஸ்டார்ல போடுறதுக்கு, ஸ்டார்ல போடுறதுக்கு. கலந்துருச்சு. இல்ல அது வந்து ஓப்பன் டைப், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாடல். ஓகேயா, அதனால அது கலரும், அதை கண்டுக்கிறீங்க. பல்ப் மாட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்டார் எப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்ப்போம். ஸ்டார் பரவாயில்ல, ஸ்டார் நல்லா தான் இருக்கு. வேற என்ன பாத்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓபன் பண்ணி பார்க்க போறோம். மெல்லமா இதை அவுத்துக்கலாம். அம்மா, கிறிஸ்மஸ்க்கு நம்ம டீம் பசங்களுக்கு என்ன வாங்கி தருவேன்? நம்ம டீம் பசங்களுக்கா? போன வருஷம் உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு நான் என்ன வாங்கி தந்தேன்? இந்த வருஷம் அதான் வாங்க. தங்கம், இங்க பாருங்க தங்கம், செமையா இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இன்னுமா? இன்னும் எடுப்போம், பொறுமையா எடுப்போம். சரி, எடுங்க. இல்ல பிச்சிராதீங்களே, பார்த்து பொறுமையா, கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துருங்க. உங்களுக்கு என்னப்பா மழை, பள்ளியிடம்லாம் லீவு, ஜாலியா இருக்கீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரீ எப்படி இருக்குன்னு பாருங்க. குட்டியா கியூட்டா அழகா இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீரியல் பல்ப் தூக்கி நம்ம இதுல மாட்ட போறோம். சரி, இந்த சீரியல் பல்ப் எப்படி இருக்கு, எவ்வளவு லாங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படி இத கைய கால வச்சுட்டு சும்மா இருங்கள. உங்களுக்கு என்னப்பா ஒரே மழைன்னு சொல்லி பள்ளியிடலாம் லீவு, ஒரே ஜாலி தான். வீட்டுல இருந்து ஒரே விளையாட்டு. சரி விடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளவு லீனா இருக்கு, எவ்வளவு ஹைட் இருக்கு, எவ்வளவு லென்த் இருக்குன்னு பார்ப்போம். எப்படி என்ன பெருசா இருக்கு, எப்படில நான் எப்படி. சரி, இதை வந்து இப்போ நம்ம உழைக்க வேண்டாம். உழைச்சோன்னாக்கி ரொம்ப பெருசா. இதை வந்து வெளியே போய் இதை சுத்திட்டு அதுக்கப்புறம் இதை மிச்சம் உள்ளதை அப்படி தொங்கோட உழைச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாரை தூக்கி பல்புல மாட்டிடும். பல்பு பிளக் மாட்டியாச்சு. இப்போ இது எரிவாயில்லைன்னு சொன்னா அதை ஓடி போய் சுவிட்ச் போர்டு சொரு எரியுதான்னு பார்ப்போம். சொல்லிட்டு நான் சொல்றப்போ லைட்டை மட்டும் நீ ஆஃப் பண்ணட்டா. ஓடி போ. சரிண்ணே, அந்த லைட்டு டீப் ஆஃப் பண்ணு. அந்த லைட் ஆஃப் பண்ணு. சரி இருக்கட்டு. சுவிட்ச் போர்டு அந்த பல்ப் ஆஃப் பண்ணு. எப்படி இருக்கு? சரி, ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சரி ரைட், லைட்டை போடு. இரு லைட் போடாது. சரி ஓகே. எனக்கு என்னமோ ஓரளவு நல்லா இருக்கு. என்ன கீழே ரிஃப்ளெக்ட், எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ரிஃப்ளெக்ட். சரி, லைட் போடு. அப்படியே ஓடி போய் பல்ப் ஆஃப் பண்ணிடு. இந்த டீப்பை போடு. பிளக்க யார் உருவா? பிளக்க உருவு. அப்படியா
சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஓகே. இப்போ என்னன்னா இது எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிண்ணே, கமான் ஆக்ஷன். சொருவு போ, ஓடிப்போ ஓடிப்போ. சொல்லிட்டியா? இப்போ போயிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணு. சுவிட்ச் போடுது, இந்த சுவிட்ச் போடுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா இந்த ஒயரை தூக்கி மரத்தில் வந்து சுற்றியாச்சு. இப்போ இந்த லைட் வந்து நம்ம எப்படி எரியுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். சரிண்ணே, ஓடி போய் லைட் ஆஃப் பண்ணு. சரி, செமகாண்டில் இருக்கா. சரிண்ணே, லைட் ஆஃப் போடு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க எப்படி எரியுது. செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க நல்லா எரியுதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நாகர்கோயில்ல ஒரு கடையில கஷ்டப்பட்டு நான் தேடி தேடி வாங்கினேன் பார்த்துடுங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல, சூப்பரா செமையா இருக்குங்க, வேற லெவல். ஆனா என்ன எக்ஸ்பென்சிவ்ங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டு. என்ன பண்ண. சரி ரைட்டு, இன்னைக்கு வந்து இதை வந்து என்ன பண்றோம்னா வீட்டில் முன்ன ஹாலில் வைக்கிறோம். வச்சுட்டு அது வந்து கடைசியாக நான் அந்த ஃபோட்டோ மட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். வேற லெவலில் இருக்குது. இந்த ஸ்டாரையும் கொண்டு வீட்டில் வெளியே தொங்க விடுறோம். தம்பி சரி பாப்பா லைட்டை போடு. சரிம்மா அதை ஆஃப் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைச்சதை விட இது வந்து லைட்னிங் செட்டப் வந்து வேற லெவலில் வந்துருக்கு. நம்ம தம்பி வேற இடையில வந்து கதவை தட்டினாப்புல அண்ணன்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ள வந்திருக்காரு. சரி ரைட்டு விடுங்க, எனக்கு சிரிப்பா வருங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு நானே கடையா தேடி பார்த்து வாங்கினேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதே தங்கச்சி இதை அவ்வளோத்தையும் வாங்கி கொண்டு வீட்டில் வச்சிருக்கா. நமக்கு வந்து கண்டென்ட் இல்லைங்கிறதுனால இதை வந்து வீடியோவை போட்டாச்சு. ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு பாதியில் போனவங்களுக்கு நான் தான் வாங்கியிருப்பேன் நினைச்சிருப்பாங்க. சரி ரைட்டு, பரவாயில்ல. சரி, சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னது என்ன சொல்லணும்? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. கோரஸா சொல்லுங்க. எத்தனை தடவை சொல்லி தரணும்? சர்ப்ரைஸ் இல்ல, சப்ஸ்கிரைப். மைக் உண்டா? இங்க பாருங்க, நம்ம சேனலோட நிலைமை தான். சப்ஸ்கிரைப் இல்ல, சப்ஸ்கிரைப். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பக்கத்து வீட்டு அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். சத்தமா சொல்லுங்க, சுவாதிங்களே யாரும். ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய் சொல்லுங்களே. இதை மேல சொல்லி தரணும் உங்களுக்கு. சரி, கட் கட் கட்.